கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நாம் எபிரேயர் 3 தியானிக்கின்றோம். இந்த எபிரேயர் 3 நீங்கள் இந்த முழு அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கத்துல பாவ வஞ்சனை, அடுத்த பக்கத்துல கர்த்தருடைய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில தான் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுல போட்டிருக்குது, பாவ வஞ்சனையினாலே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தினோம் என்றால் அவிசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நுழைய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய தேவனுடைய இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால், அப்போ நம்ம பாவ வஞ்சனையிலிருந்து விடுபடணும், கடின இருதயத்திலிருந்து விடுபடணும், அவிசுவாசத்திலிருந்து விடுபடணும். அப்போ எப்படியாக நான் விடுபடுவது? அதற்கும் தேவனுடைய வார்த்தையில இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கின்றோம். இந்த 4வது வசனம் சொல்லுகின்றது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ ஒரு வீடை பார்க்கிறோம், அது தானா வராது, அதற்கென்று அதனை கட்டினவர் ஒருத்தர் இருப்பாரு. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர்ல எழுதுவாரு, இந்த உலகமானது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்ப நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் கடின இருதயத்தோடு கூட தேவன்லாம் இல்ல, யாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் அவிசுவாசத்தினாலே நிறையப்பட்டு பாவ வஞ்சனையினால இழுக்கப்பட்டு கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் போக முடியாமல் போய்விடுகிறது. அப்போ நான் எப்படியாக இதுல இருந்து வெளியே வருவது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இன்று பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இன்று அது ஏதோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால இல்ல, இன்றைக்கு நீங்கள் எப்போ படிக்கின்றீர்களோ, எப்போ தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிக்கின்றீர்களோ, அன்று பரிசுத்த ஆவியினுடைய நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னொன்னு, இந்த வசனம் புறஜாதிகளுக்கு எழுதப்படல, மற்ற மதத்துல உள்ளவங்களுக்கு எழுதப்படல. நம்ம உடனே நாம அப்படி நினைச்சிடக்கூடாது, அவங்கெல்லாம் கடின இருதயத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவர்களுக்காக இது எழுதப்பட்டிருக்குது. அதுலயே நம்ம போட்டிருக்குது, மோசேவோடு கூட வந்த மக்களை குறித்து இது பேசுகிறது. அப்ப இது நமக்காக பேசப்படுகிறது. அப்ப நாம் இன்று தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது, நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆமேன், அல்லேலூயா, அது உண்மை, என்னுடைய வாழ்க்கையில உண்மையாவதாக அப்படின்ட்டு நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் செல்வோம் அப்படிங்கறதான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை தியானியுங்கள், நீங்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நுழையுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.